வணக்கம் ட்ரேடர்ஸ். வெல்கம் டு ப்ரீ மார்க்கெட் ரிப்போர்ட். இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போறோம்னா, ஏப்ரல் 3ஆம் தேதி நமக்கு வந்து மார்க்கெட் எந்த பக்கம் மூவ் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்கு அப்படிங்கிறது தான். அண்ட் ஏன் ப்ரீ மார்க்கெட் ரிப்போர்ட் ரொம்ப முக்கியம் அப்படின்னா, நம்ம ப்ரீ மார்க்கெட் ரிப்போர்ட்ல 2 விஷயத்த அனலைஸ் பண்ண போறோம். என்னன்னா, எ ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் டேட்டா. ஸோ நேத்து ஈவினிங்குக்கும் இப்பைக்கும் ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் டேட்டா மாறுறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப ரொம்ப நிறைய இருக்கு. காரணம் என்னன்னா, யுஎஸ் மார்க்கெட் ஓப்பன் ஆகி க்ளோஸ் ஆகும்போது ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் டேட்டா வந்து மாறுறதுக்கு சான்சஸ் இருக்கு. ஏன் அப்படின்னா, இந்த ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் டேட்டா எல்லாமே ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் இருக்கிற எல்லா ஆர்டர்ஸுமே வந்து எக்ஸிக்யூட் ஆகாத ஆர்டர்ஸ். ஸோ அப்போ அந்த ஆர்டரோட அனாலிசிஸ் வந்து நேத்து மாரியே இருக்கா அப்படிங்கிறத பார்த்தா தான் நமக்கு வந்து ஏற்கனவே நம்ம ப்ரெடிக்ட் பண்ணியிருந்தோம். ப்ரீ மார்க்கெட் ரிப்போர்ட்ல என்னன்னா, மார்க்கெட் வந்து இப்போ நிஃப்டி 50 வந்து மேலே போகுமா, கீழே வருமா அப்படிங்கிறத. ஸோ அதே மாதிரி நிஃப்டி 50க்கான சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் லெவல் சொல்லியிருந்தோம். அதே ரெசிஸ்டன்ஸ் லெவல்ஸ் ரீட்டைன் ஆயிருக்கா அப்படின்னு. ஏன்னா எஃப்ஐஐஸ் தான் வந்து அதிகமான பொசிஷன்ஸ் ஹோல்ட் பண்ணியிருப்பாங்க. அப்போ அந்த எஃப்ஐஐஸ் வந்து இதெல்லாம் எக்ஸிக்யூட் ஆகாத பொசிஷன்ஸ்னால இந்த பொசிஷன்ஸ் ஏதாவது க்ளோஸ் பண்ணியிருக்காங்களா, ஃபேக்கா அப்படிங்கிறத பார்ப்போம். ஒன்று. ரெண்டாவது பார்த்தீங்கன்னா யூஎஸ் மார்க்கெட். நமக்கு எப்பயுமே வந்து யூஎஸ் மார்க்கெட்டோட மார்க்கெட் சைக்காலஜி வந்து இந்தியன் மார்க்கெட்டில் ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக ஆகும். ஸோ யூஎஸ் மார்க்கெட்டில் 3 இருக்குது. ஒன்று வந்து S&P 500, அதுக்கப்புறம் நாஸ்டாக்கும், அதுக்கப்புறம் நம்ம டவ் ஜோன்ஸும். இந்த 3லையும் நமக்கு வந்து அனலைஸ் பண்ணால் நமக்கு ஓவரால் மார்க்கெட் சைக்காலஜி, அதாவது குளோபல் மார்க்கெட்டோட சைக்காலஜி நமக்கு தெரியும். இந்தியன் மார்க்கெட்டுக்கும் குளோபல் மார்க்கெட்டுக்கும் என்னப்பா சம்மந்தம்? ஏன் வந்து நம்ம வந்து குளோபல் மார்க்கெட்டை ஸ்டடி பண்ணணும் அப்படின்னு நீங்கள் யோசிச்சிங்கன்னா, அப்படின்னு நீங்கள் யோசிச்சிங்கன்னா, நம்ம வந்து நம்ம இந்தியன் மார்க்கெட்டில் நமக்கு நல்லாவே தெரியும், எஃப்ஐஐஸ் வந்து ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்காங்க. இதுதான் எஃப்ஐஐஸோட கேஷ் மார்க்கெட் டேட்டா. அதாவது டெய்லியும் மார்க்கெட்டில் எஃப்ஐஐஸ் வந்து ரொம்ப ரொம்ப அதிகமாக இன்வெஸ்ட் பண்ணுறாங்க டிஐஐஸை விட. டிஐஐஸ்னால் டொமஸ்டிக் இன்ஸ்டிடியூஷனல் இன்வெஸ்ட். ஃபார் எக்ஸாம்பிள் நேற்று வந்து 2ஆம் தேதி ஏப்ரல் மார்க்கெட்டில் எஃப்ஐஐஸ் எவ்வளோ இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்னா, அண்ட் அதாவது இது வந்து குமுலேட்டிவாக, லைக் அதாவது எஃப்ஐஐஸோட ஹிஸ்ட்ரி, அவங்க வந்து மார்க்கெட் வித்திருக்கிறதும் வாங்கியிருக்கிறதும் சேர்த்து இந்த இடத்துல நமக்கு இருக்குது. 2ஆம் தேதி ஏப்ரலில் எஃப்ஐஐஸ் பார்த்தீங்கன்னா பை பண்ணியிருக்கிறது பார்த்தீங்கன்னா 12,000 கோடியும், செல் பண்ணியிருக்கிறது பார்த்தீங்கன்னா 13,000 கோடியும். நெட்டு தான் 1,500 கோடி. ஸோ ஒரே நாளில் கேஷ் மார்க்கெட் அப்படின்னா ஆக்சுவல் கேஷ் வந்து இவ்வளவு 12,000 கோடி வாங்கியிருக்காங்க, 12,000 கோடி வித்திருக்காங்க. அதனால தான் நெகட்டிவ் லிங்க் இருக்குது. அதே சமயம் டிஐஏஸ் பார்த்தீங்கன்னா டிஐஏஸுமே வந்து 11,000 கோடி வாங்கியிருக்காங்க, 8,000 கோடிக்கான மதிப்பான ஸ்டாக்ஸை வந்து வித்திருக்காங்க. அதனால தான். அப்போது இவ்வளவு குவான்டிட்டிஸ் ஆன ஸ்டாக்ஸ் வந்து எஃப்ஐஐஸ் அண்ட் டிஐஐஸ் வச்சிருக்காங்க. அண்ட் இந்த எஃப்ஐஐஸும் டிஐஐஸும் மார்க்கெட் சைக்காலஜி எங்கே பார்த்து புரிஞ்சுக்குவாங்கன்னா, யுஎஸ் மார்க்கெட்டை பொறுத்து தான். ஏன்னா யுஎஸ் மார்க்கெட் வந்து மார்க்கெட் கேபிட்டல் ரொம்ப அதிகங்கிறனால யுஎஸ் மார்க்கெட்டோட சைக்காலஜி இந்தியன் மார்க்கெட்டில் டைரெக்டாக ஸ்ட்ராங்காக அப்ளை ஆகும். அதுதான் ஒரு முக்கியமான விஷயம் ப்ரீ மார்க்கெட் ரிப்போர்ட்டில். இப்போ நம்ம நிஃப்டி 50 பார்த்தோம்னா, நமக்கு நிஃப்டி 50 ஏற்கனவே சொல்லியிருந்தோம், மார்க்கெட் வந்து கொஞ்சம் டவுன் சைட் போகிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப ரொம்ப அதிகமாக இருக்குன்னு. அது மட்டும் இல்லாமல் நிஃப்டி 50ல நம்ம ஏற்கனவே என்ன சொல்லியிருந்தோம்னா, ஸ்ட்ராங்கான சப்போர்ட்ஸ் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா, நமக்கு வந்து இந்த நிஃப்டி 50ல 23,500 தான் ஸ்ட்ராங்கான ரெசிஸ்டன்ஸ். இப்போ இந்த ரெசிஸ்டன்ஸ் வந்து நம்ம எதை பார்த்து சொன்னோம் அப்படின்னா, நம்மளோட ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் டேட்டா. ஸோ இந்த ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் டேட்டாஸ் பார்க்கும்போது நமக்கு வந்து கிளியராக தெரியும். ஸோ இந்த 23,500ல பார்த்தீங்கன்னா ஸ்டில் நமக்கு வந்து அதிகமான ஆப்ஷன்ஸ், அதாவது கால் ஆப்ஷன்ஸ் இருக்குது. இதோ இந்த கால் ஆப்ஷன்ஸ் இருக்கிறதுனால என்ன அர்த்தம் அப்படின்னா, மார்க்கெட் வந்து இந்த பொசிஷன்லேருந்து மேலே போகிறதுக்கு வாய்ப்புகள் கொஞ்சம் கம்மின்னு. அதே மாதிரி தான் 23,000லையும் ஒரு ஸ்ட்ராங்கான ரெசிஸ்டன்ஸ் இருக்குது. அண்ட் இந்த 23,000க்கு முன்னாடியே 23,200ல ஒரு ஸ்ட்ராங்கான ரெசிஸ்டன்ஸ் இருக்குது. இது நம்ம கவனிச்சுக்கணும். ஸோ இதுதான் நம்ம இண்டிகேட் பண்ணியிருந்திருப்போம். மார்க்கெட் வந்து இந்த பொசிஷன் தான் மார்க்கெட் அதிகபட்சம் போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. லோவர் சைட் மார்க்கெட் டவுன்ஃபால் ஆனால் இந்த பக்கம் வர்றதுக்கான ஒரு பாசிபிலிட்டிஸ் இருக்குது. ஓகே, ஒன்று. ரெண்டாவது பார்த்தீங்கன்னா, அதே மாதிரி நான் இங்கே ஒரு பாக்ஸ் போட்டிருக்கேன். இந்த பாக்ஸ் என்னென்னா, நேற்று மார்க்கெட் என்ன நடந்துச்சோ, நேற்று வந்து எந்த ப்ரைஸ் ரேஞ்சுக்குள்ளே இருந்துச்சோ அந்த ப்ரைஸ் ரேஞ்சுக்குள்ளே ஒரு பாக்ஸ் போட்டிருக்கேன். அதை வந்து இன்றைக்கும் எக்ஸ்டெண்ட் பண்ணுறேன். காரணம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, மார்க்கெட் வந்து இந்த பாக்ஸ் ரேஞ்சுக்குள்ளே எப்போ இருந்து வெளியே போகுதோ அப்போ தான் மார்க்கெட் வந்து ஒரு கிளியரான இண்டிகேஷன் கொடுக்கும். நம்ம நிஃப்டி 50 வந்து மேலேயோ கீழேயோ போகிறது மாதிரி. இது நம்ம பார்த்துருந்தோம். அண்ட் நம்ம ஓவரால் சைக்காலஜி பார்க்கும்போது நம்ம ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் டேட்டாஸோட சேஞ்ச் பார்க்கும்போது பார்த்தோம்னா, நம்ம என்ன சொல்லியிருந்தோம்னா, கால் ஆப்ஷன்ஸில் வந்து அதிகமான சேஞ்ச் இல்லை, புட் ஆப்ஷன்ஸில் தான் அதிகமான சேஞ்ச். அண்ட் அந்த இன்ஃபர்மேஷன் வந்து நம்ம போஸ்ட் மார்க்கெட் ரிப்போர்ட்டில் வீடியோவில் போட்டிருந்தோம். ஸோ அதை வச்சு பார்க்கும்போது மார்க்கெட் இங்கேருந்து டவுன்ஃபால் ஆகி இந்த 23,200லேருந்து பவுன்ஸ் ஆகணும். அப்படி இல்லைன்னா
மார்க்கெட் வந்து டெஸ்ட் பண்ணி 23,000க்கு வர்றதுக்கான வாய்ப்பு ரொம்ப ரொம்ப அதிகமாக இருக்குன்னு சொல்லியிருந்தோம். இது வந்து நிஃப்டி 50ல. பேங்க் நிஃப்டியில் பார்த்தோம்னா பேங்க் நிஃப்டி கொஞ்சம் நேரோ டவுன் ஆயிருக்கு. என்ன நேரோ டவுன் ஆயிருக்குன்னா பேங்க் நிஃப்டி இப்போ இருக்க ப்ரைஸ் வந்து 51,300 அண்ட் 51,300க்கு மேலே ஒரு சின்னதான ஒரு ரெசிஸ்டன்ஸ் இருக்கு. இந்த 51,500 இந்த 51,500 பார்த்தீங்கன்னா ஒரு ட்ரெடிஷ்னலாகவே கிளாசிக்கலான ஒரு ஸ்ட்ராங்கான ரெசிஸ்டன்ஸ். அப்போ இந்த ஸ்ட்ராங்கான ரெசிஸ்டன்ஸ் வந்து மார்க்கெட் பிரேக் அவுட் பண்ணாதான், இந்த ஒரு கிரே கலர் லைன் நான் போட்டிருக்கேன்ல, இந்த பொசிஷனை மார்க்கெட் வந்து பிரேக் அவுட் பண்ணாதான் மார்க்கெட் வந்து மேலே புஷ் ஆகிறதுக்கான சான்சஸ் இருக்கு. அப்படி இல்லை அப்படின்னா மார்க்கெட் வந்து இந்த இடத்துல இருந்து ட்ரெண்ட் ரிவர்ஸ் ஆகி 51,000 வரைக்கும் வரதுக்கான சான்சஸ் இருக்கு. அண்ட் இந்த 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 பாசிபிலிட்டிஸ் தான் கொஞ்சம் அதிகம். காரணம் என்னன்னா நம்ம ஏற்கனவே பார்த்துருந்தோம் நம்மளோட பேங்க் நிஃப்டியோட ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் டேட்டாஸில். கரெக்ட். பேங்க் நிஃப்டியோட ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் டேட்டாஸில் பார்த்தோம்னா இங்கிருந்து மார்க்கெட் வந்து மேலே போகிறதுக்கான சான்சஸ் கொஞ்சம் இருக்குது. ஆனால் இந்த 51,500ல ஸ்ட்ராங்கான ரெசிஸ்டன்ஸ் அண்ட் சப்போர்ட் இருக்கிறனால இது ஒரு 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 வந்து பிவட்டல் பாயிண்ட். அதாவது இந்த பாயிண்ட்டை சுற்றி தான் மார்க்கெட் இருக்கிறதுக்கு முயற்சி பண்ணும். அண்ட் இங்கேருந்து மார்க்கெட் பிரேக் அவுட் ஆச்சுன்னா மார்க்கெட் மேலே போகும். அப்படி இங்கே இருந்தால் ஆனால் வாய்ப்புகள் பார்க்கும்போது மார்க்கெட் இந்த லோவர் சைட், அதாவது இந்த 51,500லேருந்து மார்க்கெட் ரிவர்ஸ் ஆகி கீழே வர மாதிரி தான். ஸோ நிஃப்டி 50 அண்ட் பேங்க் நிஃப்டி ரெண்டுமே நம்மளோட ப்ரைஸ் ஆக்ஷன், அதே மாதிரி சிம்பிள் மூவிங் ஆவரேஜில் பார்த்தீங்கன்னா டெத் கிராஸ் இருந்திருக்கும் நிஃப்டி 50க்கும் பேங்க் நிஃப்டிக்கும். ஸோ டெத் கிராஸ்னா என்னென்னா 50 சிம்பிள் மூவிங் ஆவரேஜ் வந்து கீழே வருது, 200 சிம்பிள் மூவிங் ஆவரேஜ் மேலே போகும். இதுதான் வந்து டெத் கிராஸ்ன்னு சொல்லுவாங்க. இந்த டெத் கிராஸ் இருந்தால் மார்க்கெட் வந்து டவுன் சைடு வர்றதுக்கான வாய்ப்பு கொஞ்சம் அதிகமாக இருக்குன்னு. அப்போது நிஃப்டி 50லையும் பேங்க் நிஃப்டிலையும் ரெண்டுலேயுமே டெத் கிராஸ் இருக்கிறனால மார்க்கெட் வந்து கொஞ்சம் ஒரு ப்ரைஸ் கரெக்ஷன்னா மார்க்கெட் வந்து கொஞ்சம் கீழே இறங்கும். அதாவது டவுன்ஃபாலாக இல்லாமல் கொஞ்சம் மார்க்கெட் வந்து கீழே இறங்குறதுக்கு பேர் தான் ப்ரைஸ் கரெக்ஷன் சொல்லுவோம். அந்த ப்ரைஸ் கரெக்ஷன் இருக்கிறதுக்கான வாய்ப்பு ரெண்டுமே இருக்குது. ஸோ நம்ம வந்து இப்போது மார்க்கெட் சைக்காலஜி பார்க்கணும். என்னென்னா ஏன் அப்படிங்கிறது நான் முன்னாடியே சொல்லிட்டேன். ஸோ யூஎஸ் மார்க்கெட்டில் பார்த்தோன்னா நமக்கு 3 மார்க்கெட் இருக்குது. ஒன்று வந்து S&P 500. இந்த S&P 500 3வது நாளாக தொடர்ந்து. ஸோ ஃபஸ்ட்டு நாள் பார்த்தீங்கன்னா 31 திங்கட்கிழமை நமக்கு தான் லீவு, அவங்களுக்கு வந்து ஓப்பனாக தான் இருந்துச்சு யூஎஸ் மார்க்கெட். ஸோ மார்க்கெட் வந்து மேலே புஷ் ஆகிருக்கு. அதுக்கப்புறம் ஒரு சின்ன ப்ரைஸ் கரெக்ஷன், அதுக்கப்புறம் ஒரு மேலே, அதுக்கப்புறம் சின்ன ப்ரைஸ் கரெக்ஷன், கேப் டவுன், திருப்பியும் மேலே போயிருக்கு. ஸோ தேர்ட் டேயாக மார்க்கெட் வந்து மேலே புஷ்ஷில் தான் இருக்குது. ஆனால் இது நல்ல விஷயம் தானே அப்படின்னு நீங்கள் சொன்னீங்க. ஆனால் மார்க்கெட் எந்த இடத்துலேருந்து டவுன்ஃபால் ஆச்சுன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். அதாவது மார்க்கெட் வந்து இந்த பொசிஷன்லேருந்து இவ்வளோ தூரம் டவுன்ஃபால் ஆகி அதுக்கப்புறம் தான் இப்போ ரெக்கவரிக்கு ட்ரை பண்ணிட்டு இருக்கு. இந்த இடத்துல பார்க்கலாம். ஸோ இங்கேருந்து மார்க்கெட் ஆல்மோஸ்ட் லைக் ஒரு 10% கீழே விழுந்து 10%லேருந்து இப்போ கொஞ்சம் ரெக்கவரி ஃபேஸில் இருக்குது. அப்படிங்கிறனால நம்ம யூஎஸ் மார்க்கெட் கடந்த 3 நாளாக வச்சு பார்க்கும்போது மார்க்கெட் வந்து ஒரு புல்லிஷ் சைட் இருந்தாலுமே இது வந்து ரெக்கவரி தான். ரெக்கவரிங்கிறத நான் அதை விட என்ன சொல்லலாம் அப்படின்னா ஒரு டவுன்ஃபால் ஆனதுலேருந்து ஒரு சின்ன ப்ரைஸ் மூமெண்ட்ஸ் மேலே இருக்கும். ஸோ ஏற்கனவே மார்க்கெட் வந்து 10% டவுன்ஃபால் ஆயிடுச்சு இந்த பொசிஷனுக்கு. அங்கேருந்து மார்க்கெட் இப்போ எவ்வளோ மார்க்கு மேலே போகலாம் அப்படின்னா ஒரு 4% மேலே போயிருக்கு. இந்த 4% மேலே போயிருக்கிறது ஆக்சுவல் புல்லிஷ் மூமெண்ட்டோ இல்லை வந்து மார்க்கெட் மேலே போகிறதுக்கான சிக்னலோ கிடையாது. காரணம் என்ன? இவ்வளோ தூரம் மார்க்கெட் டவுன் ஆனதுக்கப்புறம் லிக்விடிட்டி ஒன்று இருக்காது. அப்போ இந்த லிக்விடிட்டியை வந்து திருப்பியும் கிராப் பண்ணுறதுக்காக ஒரு சின்ன ப்ரைஸ் மூமெண்ட் இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் நமக்கு வந்து இங்கே 14 மார்ச்சில் பார்த்தீங்கன்னா இந்த பொசிஷன் வந்துச்சு. இங்கிருந்து என்னாச்சு, கொஞ்சம் கொஞ்சமாக பையர்ஸ் இங்கே, அதாவது இந்த ஸ்ட்ராங்கான பையர்ஸ் இருப்பாங்கல்ல, நம்ம ஊரில் எப்படி FIIs அண்ட் DIIs இருக்கிற மாதிரி இங்கே வந்து ஸ்ட்ராங் இன்வெஸ்டர்ஸ் என்ன பண்ணுவாங்க, கொஞ்சம் பை பண்ணுவாங்க. அப்போ ரீட்டைலர்ஸ் என்ன பண்ணுவாங்க, இன்னும் கொஞ்சம் பை பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் ஒரு ப்ரோ இன்வெஸ்டர்ஸ், ஒரு மீடியம் லெவலில் இன்வெஸ்ட் பண்ணுறவங்க இன்னும் கொஞ்சம் பை பண்ணி இப்படியே எல்லாருமே வந்து மார்க்கெட் இந்த இடத்துல கொண்டு போனோடனே என்ன பண்ணிடுவாங்கன்னா இங்கேருந்து திருப்பி ஷார்ட் எடுப்பாங்க. ஷார்ட் எடுத்தோடனே மார்க்கெட் கடன்னு கீழே விழும். அப்போ இங்கேருந்து வாங்கினவங்க எல்லாரும் ஓகே இங்கே நமக்கு போதுமான அளவு ப்ராஃபிட் கிடைச்சிச்சுன்னு விற்க ஆரம்பிப்பாங்க. மார்க்கெட் கடன்னு டவுன்ஃபால் ஆகும். அண்ட் இந்த விற்கிற ஸ்டாக்ஸை அவங்க வந்து வாங்கிக்குவாங்க. இதுக்கு பேர் தான் லிக்விடிட்டி கிராபிங்னு பேர். அப்போ இந்த லிக்விடிட்டி கிராபிங் இந்த இடத்துல நடக்கும். ஸோ அதனால இது வந்து ஒரு பியூரான மார்க்கெட் அப்வர்ட் மூவ்மெண்ட் கிடையாது. இது நிஃப்டி S&Pயில் மட்டும் இல்லை, நாஸ்டாக்லேயும் அதே மாதிரி தான் நடந்திருக்கு. நமக்கு வந்து டவ் ஜான்ஸ்லையும் அப்படியே தான் நடந்திருக்கு. ஸோ இந்த மூணுமே மார்க்கெட் ஆல்மோஸ்ட் லைக் டவ் ஜான்ஸும் பார்த்தீங்கன்னா போன மாதம் பிப்ரவரியிலேருந்து மார்ச் முடிகிறதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் 10% டவ் ஜான்ஸ் விழுந்திருக்கு. நமக்கு வந்து அந்த நேரங்கள் மார்க்கெட் மேலே தான் போயிட்டு இருந்துச்சு. அதே மாதிரி இண்டஸ்ட்ரியல் நாஸ்டாகோட 100மே
ஒரு 13%, 10% விழுந்திருக்கு. அண்ட் அப்போ இதெல்லாம் யுஎஸ் மார்க்கெட் ரெக்கவரி ஃபேஸ்ல இருக்கிறனால 100% பையர்ஸ் சைடு இல்ல, செல்லர்ஸ் சைடு தான் இருக்கு. அப்படிங்கிறனால யுஎஸ் மார்க்கெட் ஒரு டவுன்ஃபால் ஸ்டேஜ்ல தான் இருக்கு. நீங்க இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா தெரியும், நம்ம சிம்பிள் மூவிங் ஆவரேஜ்ல டெத் கிராஸ்ல தான் இருக்கு யுஎஸ் மார்க்கெட். நாஸ்டாக், எஸ்என்பி, அது மட்டும் இல்லாம நம்ம டவ் ஜோன்ஸ், இந்த 3மே பார்த்தீங்கன்னா சிம்பிள் மூவிங் ஆவரேஜ் வச்சு பார்க்கும்போது டெத் கிராஸ்ன்னு இருக்கு. அதாவது 50 சிம்பிள் மூவிங் ஆவரேஜ் இன்னும் கீழே தான் இருக்கு, 200 மேலே இருக்கு. அப்போ யுஎஸ் மார்க்கெட்டோட லார்ஜ் சைக்காலஜி, அதாவது ஒரு 3 டேஸை நமக்கு பார்க்கும்போது நம்ம என்ன நினைச்சோம், ஓகே யுஎஸ் மார்க்கெட் க்ரோத்தில் இருக்குன்னு. ஆனால் கிடையாது. ஒரு லார்ஜர் சைடு சைக்காலஜி வச்சு நமக்கு பார்க்கும்போது என்னன்னா, மார்க்கெட் க்ரோத் ஃபேஸ் மாதிரி தெரிஞ்சாலுமே இது வந்து ஒரு ஃபேக்கான க்ரோத் ஃபேஸ். இது வந்து ஆக்சுவல் க்ரோத் ஃபேஸுக்கு வரல. அப்போ ஸ்டில் வந்து மார்க்கெட் செல்லர்ஸோட கண்ட்ரோலில் இருக்கு. இதுதான் மார்க்கெட் சைக்காலஜி. அண்ட் இதே இது நம்ம இந்தியன் மார்க்கெட்டில் அப்ளை பண்ணும்போது, நம்ம வந்து நிஃப்டி 50லையோ பேங்க் நிஃப்டிலையோ நம்ம அப்ளை பண்ணும்போது நம்மளோட ப்ரைஸ் ஆக்ஷனும் நம்மளோட ப்ரிடிக்ஷனும் ஆல்மோஸ்ட் வந்து அனாலிசிஸ் கரெக்டு தான். அப்படிங்கிறனால இன்றைக்கும் நம்ம யூஎஸ் மார்க்கெட்டோட ஸ்ட்ரென்த் படி பார்த்தோம்னா செல்லர்ஸ் கண்ட்ரோலில் தான் மார்க்கெட் இருக்குங்கிறனால நம்மளோட இந்தியன் மார்க்கெட்டும் கொஞ்சம் செல்லர்ஸ் இருக்க சான்சஸ் இருக்குது. ஸோ கொஞ்சம் ப்ரைஸ் கரெக்ஷன் நிஃப்டி 50லையும் பேங்க் நிஃப்டிலையும் எதிர்பார்க்கலாம். அப்போது பேங்க் நிஃப்டியில் இந்த லோவர் சைடு நமக்கு எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். அதே மாதிரி நிஃப்டி 50லையும் இந்த லோவர் சைடு நம்ம வந்து ப்ரைஸ் இருக்கிறதுக்கான வாய்ப்பு கொஞ்சம் அதிகமாக. ஸோ இன்றைக்கி வந்து நமக்கு நிஃப்டியோட எக்ஸ்பைரிங்கிறனால நீங்கள் ஆப்ஷன்ஸில் ட்ரேட் பண்ணுறதா இருந்தால் இதை ஞாபகம் வச்சுக்கோங்க. ஆனால் பேங்க் நிஃப்டிக்கு இன்னும் ஒரு 15 நாள் இருக்குது, அதுக்கப்புறம் தான் மார்க்கெட் எக்ஸ்பைரி ஆகும். ஸோ அதனால் பேங்க் நிஃப்டி நீங்கள் அவுட் ஆஃப் த மணியில் பொசிஷன் எடுக்கலாம். நீங்கள் ஃபியூச்சர்ஸ் அண்ட் ஆப்ஷனில் இன்வெஸ்ட் பண்ணுறதா இருந்தால், நீங்கள் நிஃப்டி பீஸில் இன்வெஸ்ட் பண்ணுறதா இருந்தால் நீங்கள் ஸ்டாப்பில் லைக் மார்க்கெட் எவ்வளோ போகும்னா ஒரு 300-400 பாயிண்ட்ஸ் மேக்ஸிமம் போகிறதுக்கான வாய்ப்பு தான் இருக்குது. இதில் வந்து நிஃப்டியில் வந்து மேக்ஸிமம் அவ்வளோதான் போகும். ஸோ ஆவரேஜாக பார்த்தீங்கன்னா ஒரு 150 பாயிண்ட்ஸ் மூவ்மெண்ட்ஸ் இருக்குது. அதே மாதிரி பேங்க் நிஃப்டியில் நீங்கள் ஒரு 300 பாயிண்ட்ஸ் மூவ்மெண்ட்ஸ் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். ஸோ இதுதான் வந்து நம்மளோட ஒரு அனாலிசிஸ். ஸோ உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருக்குது அப்படின்னா நீங்கள் வந்து கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா தொடர்ந்து இதை பார்க்குறதுக்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அண்ட் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி யாராவது ட்ரேட் பண்ணிருந்தாங்கன்னா அவங்களுக்கு இந்த வீடியோ பகிர்ந்துக்கோங்க. கண்டிப்பாக பயனுள்ளதாக இருக்கும். நன்றி, வணக்கம்.